Hi friends, welcome to On Style Cooking. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு travel vlog தான். நம்ம சோஹார்ல இருந்து பாத்தீங்கன்னா மஸ்கட்காக போறோம். சோ மஸ்கட் அந்த ஒன் டே travel vlog போயிட்டு அப்படியே ஈவினிங் ரிட்டர்ன் ஆகுற மாதிரி. இன்னைக்கு இந்த மஸ்கட் ட்ரிப்ல எங்கெங்க போறோம்ங்கறத வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்க்கு போறோம். ஒரு ஸ்பெஷல் விஷயமும் வந்து இந்த வீடியோல இருக்கு. சோ கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒன் டே மஸ்கட் ட்ரிப் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தக்ஷித்காக தான், தக்ஷித்தோட ஸ்கூலுக்காக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து நம்ம ஆஃப்டர்நூனுக்குள்ளே கம்ப்ளீட் ஆயிருங்கிறதுக்காக நம்ம வந்து வீட்டிலேருந்தே வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ சென்னா கிரேவியும் சப்பாத்தியும் தான். ஸோ போகிற வழியில் லைட்டாக வந்து காரை மட்டும் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வின்டர் டைம்ங்கிறதுனால ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. அது இந்த மஸ்கட் மெயின் ரோடெலாம் வாட்டர் ஃபவுண்டைன் எல்லாம் வச்சு செமையாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஸ்கூலுக்கு பசங்களோட ஸ்கூலுக்காக நிறைய ப்ரியாரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் தான் நானுமே போயிருக்கேன். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போனது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்கூல் மஸ்கட்டு. ஸோ அங்கே ஃபஸ்ட்டு போய் பார்த்து நிறைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து விசாரிச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சரௌண்டிங்லேயே வந்து நிறைய ஸ்கூல் இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்கூல் மஸ்கட்லேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா இந்தியன் ஸ்கூல் தார்சீத் இருக்கும். அது ரெண்டுமே நியரில் தான் இருக்குது. தார்சீத் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஓல்டு ஸ்கூலு. இதுக்கு வந்து ஜூனியர் தனியாக இருக்குது, சீனியரும் அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. ரெண்டுமே செப்பரேட்டாகவே அப்படியே ஆப்போசிட்டாகவே இருக்கும். ஸோ மெயினாக வந்து ஸ்கூல்லேயே நிறைய டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு சரௌண்டிங்கில் நிறைய ஃப்ளாட்லாம் இருந்தது. ஸோ அந்த ஃப்ளாட்டோட காண்டாக்ட் நம்பர்ஸ் ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து போயிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ ரொம்ப அந்த ஒன் டே ட்ரிப் போனது கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே வாதி அல் கபீரில் ஒரு இந்தியன் ஸ்கூல் இருக்குது, அங்கே போயிருந்தோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்கூல் கிட்ட நல்லா தேடி அலைஞ்சாச்சு அட்மிஷனுக்காக. ஸோ ஹஸ்பண்ட்க்கு வந்து ஜாப் வந்து மஸ்கட்டில் வந்து ஷிஃப்ட் ஆகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதனால் ஸ்கூல் ஃபஸ்ட்டு பையனுக்கு வந்து ஏன்னா இது மிடில் நாங்கள் வந்து மாற்றுறதுங்கிறனால ரொம்ப டிஃபிகல்ட்டு. நார்மல் டைமில் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து அட்மிஷன் வாங்கிக்கலாம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மஸ்கட் ஏரியாவில் ஒரு 7 ஸ்கூல் கிட்ட இருக்குது. ஸோ அந்த 7 ஸ்கூலில் வந்து நம்மளுக்கு எங்கே போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் இப்போ மிட்லேயே வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்காதுங்கிறதுக்காக தான் வந்து ஒவ்வொரு ஸ்கூலாக வந்து இன்றைக்கி வந்து போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ ஃபைனலாக வந்து வாதி அல் கபீர்னு ஒரு இந்தியன் ஸ்கூலில் வந்து அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷன் வேறு இடத்துலையும் நம்ம ப்ரைமரி கிண்டர் கார்டன்லாம் வேறு இடத்துல இருக்குது. ஸோ அங்கே தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இன்னைக்கு ப்ராசஸ் அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. வாதி அல் கபீர்லேயே வந்து பார்த்திங்கன்னா சீனியர் ஜூனியர்னு செப்பரேட்டாக இருக்குது. கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான் அதுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மஸ்கட் இந்தியன் ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ February 3rd வீக்கெண்டு வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போ நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து ரிட்டன் வந்து கிளம்பிட்டோம். ஒர்க்லாம் முடிச்சாச்சு. அப்படியே வீட்டுக்கு போகிற வழியில் காலா வந்தோம். காலாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க, சிஎஸ்கே ரெஸ்டாரண்ட், சென்னை சூப்பர் கிங்ஸ் ரெஸ்டாரண்ட். ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். நம்ம வரோங்கிறது அவங்களுக்கு தெரியாது. சரி ஜஸ்ட் அப்படியே மீட் பண்ணிட்டு வரலான்ட்டு அங்கேயே லஞ்செல்லாம் சாப்பிட போகிறோம்.
ஒமானில் ஃபஸ்ட்டு யூடியூப் மூலமாக ஃப்ரெண்ட் ஆனவங்க அப்படின்னா எனக்கு அவங்க தான். ஸோ அவங்க வந்து ஹோட்டல் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய நாளாக வரணும்னு நினச்சோம். ஸோ இந்த டைம் தான் வரதுக்கு சான்ஸ் கிடச்சிது. ஹோட்டல் சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கார்டன் செட்டப்பில் சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம ஊர் சென்னை ஸ்டைல் பிரியாணி எல்லா ஃபுட்டுமே கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சைடு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே சூப்பராக அத்தான்டிக்காக நம்ம ஊர் ஸ்டைலில் இருந்துச்சு. அதுலேயுமே மீல் சொல்லவே வேண்டாம், வெரைட்டிஸ் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்டு எல்லாமே எந்த இதுவுமே சொல்ல முடியாது, எல்லாமே இருந்துச்சு. கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு சாப்பிட்ற மூடு இல்லை. ஸோ அதனால் வந்து நான் ஹஸ்பண்ட் தக்ஷித் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து அப்படியே வந்து கிளம்பிட்டோம். அப்படியே போய்கிட்டே இருக்கிற சமயத்தில் உண்ட மயக்கம்னு சொல்லுவாங்களே. ஸோ ஆல்ரெடி லாங் ட்ராவல் வர. ஸோ அதனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு இடையில ஒரு ஷாப்பில் வந்து டீ ஷாப்பில் வந்து அவங்க வந்து டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ தக்ஷித்தும் நானும் தான் முழிச்சிருந்தோம். பட்டு வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டான். ஸோ தக்ஷித் வந்து எனக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஜூஸ் வேணும்னு கேட்டான். ஸோ அவனுக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஜூஸ், எனக்கு வந்து ஃபலூடா வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்புனோம். நல்லாக்கா நல்லா இருக்கு. ஓகே, பட்டு தூங்கிட்டான். ஸோ காய்ஸ், நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clockலாம் கரெக்டாக வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஹஸ்பண்டுக்கு ஒரு ஒர்க்கும் இருந்ததுனால கொஞ்சம் இயர்லியராக வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.